Hi friends, welcome to our channel Manju Vlogs. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சுவையான முறையில் ஈஸியாக எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எண்ணெய் ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இங்கே எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியணும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புல புளி நிறைய ஊற்றுவோம். ஸோ புளி ஊற்றுறதுனால நம்ம உடம்புக்கு சூடு, அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வெந்தயம் ஆட் பண்ணுறோம். அண்ட் வெந்தயம் ஆட் பண்ணும்போது மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். வெந்தயம் பொன்னிறமாக சிவந்த வாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இதோட அளவு பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயமாக இருந்தால் 3, மீடியம் சைஸ் 4 வெங்காயம், கூடவே கறிவேப்பிலை இலையும் போட்டுக்கிறோம். ஸோ இது நல்லா வதக்கிடும். இந்த போட்ட வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். ஸோ நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் கலர் மாறின உடனே செஞ்சோன்னா அது தனியாக நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் சுத்தமாக வராது. ஸோ இது தக்காளி போட்டு நான் நறுக்கி வச்சு வதக்க பச்சை மிளகாய். ஸோ தக்காளி வதங்க எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் பிடிக்கணும் போட்டோன்னா தக்காளி வேகமாகவே சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இங்கே நான் பச்சை மிளகாய் வதங்க தேவையான அளவு தான் இங்கே பாருங்கள். உங்களுக்கு குழம்பு தேவையான அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி நம்ம கடைசியாக ஸ்டேஜ் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் நான் 4 தக்காளி தான் எடுத்துருக்கேன். 1 to 1.5 குவான்டிட்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 8லேருந்து 1 ஸ்டேஜில் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் 2 பேர் நல்லா நீங்கள் தக்காளியை வதக்க செய்யும். இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கி பார்த்தீங்களா? இப்போது நான் ஒரு 8லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு நல்லா வதங்கினதை வாட்டி நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியும் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதே நேரத்தில் புளி அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு மீனில் இருக்கிற அந்த பச்சை வாசனை சுத்தமாக வராது. புளி அதிகமாக ஆட் பண்ணும்போது நமக்கு மீனோட ஸ்மெல் வராது. ஸோ அது நல்லா சாப்பிடவும் புளிப்பாக நல்லாவே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புளி ஊற்றினதுக்கப்புறமா நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நான் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சும்மா நார்மலாக நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா அந்த குழம்போட அந்த பச்சை மிளகாய் கொதிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வதக்கிறதை விட இந்த மாதிரி ஸ்டேஜில் போடும்போது நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதித்து வந்த வாட்டி குழம்பு நல்லா சுண்டிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மீன் போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் மீன் க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே மீனை ஆட் பண்ணிட்டேன். மீன் போட்ட உடனே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே வெந்தால் போதும். சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிப்பு. ஸோ ஃபிஷ் குழம்புக்கு பார்த்திங்கன்னா வடகம் வைப்பாங்க. ஸோ அது தாளித்து ஊற்றினா நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ அப்படி வடகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம இதுலேயே சோம்பு, வெந்தயம், கடுகு ப்ளஸ் கறிவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினா இந்த மாதிரி வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா டார்க் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்து
நம்ம மீன் குழம்பு கொதிக்க வச்சோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த எடுத்து நம்ம இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவரோட ஒரு டேஸ்டான சிம்பிளான, அதிகம் நிறைய யூஸ் பண்ணி அரைச்சி அது அப்படின்னு கஷ்டப்படாமல் ஈஸியான மெத்தடில் ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு செஞ்சிடலாம். நீங்கள் வேணும்னா செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிக்கிறேன். ஸோ நீங்கள் மல்லி இலை இல்லைன்னா கருவேப்பிலையும் தூவி இறக்கிக்கலாம். ஸோ அது ஆப்ஷனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு நல்ல பாராட்டு வாங்குவீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஓகே, இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.